வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேத்யூ ஆர்னால்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. விக்டோரியன் ப்ரோஸ் ஏஜில் முக்கியமான ஒரு நபர்னா மேத்யூ ஆர்னால்டு தான். இவருடைய தந்தை தாமஸ் ஆர்னால்ட். இவர் தான் ரக்பையோடைய ஹெட் மாஸ்டராக இருந்தார். இவர் ரொம்ப பிரபலமானவர், கல்வித்துறையில் முக்கியமான பங்கு எடுத்திருக்காரு. அதே மாதிரி மேத்யூ ஆர்னால்டும் படித்தது பலோலியர் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டில். பின்னாடி 1851 இவர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆனார். 1857 1867, அதாவது 10 வருஷத்துக்கு இவர் ஆக்ஸ்ஃபோர்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் பொய்ட்ரியாக இருந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஒரு தவறான ரிலிஜனை அதாவது ரிலிஜன் கரெக்ட் தான், ஆனால் அவங்க பின்பற்ற முறைகள் தவறுன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. மேத்யூ ஆர்னால்டு ஒரு பொயட்டாகவும் கிரிட்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு கல்ச்சர் அண்ட் மொராலிட்டி இருக்கணும், அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு நபர். இவருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் இவர் கவிதைகள் எழுதியிருந்தாலும் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களும் நிறையா ஒரே நடையாக தான், ப்ரோஸாக தான் இருந்திருக்கு. அவருடைய முக்கியமான படைப்புன்னு பார்த்திங்கன்னா, அவர் எழுதினா ப்ரிஃபேஸ் டு த போயம்ஸ், இது 1853 வெளிவந்தது. அதுக்கப்புறம் அவர் எழுதின 2 வால்யூம்ஸ் எஸ்ஸேஸ் அண்ட் கிரிட்டிசிசம் 1861 1862 வந்தது. 1869 கல்ச்சுரல் அனாக் இவர் பப்ளிஷ் பண்ணார். இது இங்கிலீஷ் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப்பை பற்றி. அதே மாதிரி ப்ரிஃபேஸ் டு போயம்ஸில் அவர் திரும்பி நம்ம கிளாஸஸுமே போயிடணும், அதுதான் நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்து வச்சுருக்காரு. இவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கார்லண்ட், லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா, காட் அண்ட் த பைபிள். இது காட் அண்ட் த பைபிள் அந்த தீமே ரிலிஜன் தான். இவர் கல்வித்துறையை பற்றி நிறைய யோசிச்சுருக்காரு. பாப்புலர் எஜுகேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை 1861 ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆன் த கான்டினென்ட்ன்ற ரிப்போர்ட்டை 1868 இவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது என்னென்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் எப்படி ஃப்ரெஞ்சும் ஜெர்மன் ஸ்கூல்ஸும் இயங்குதோ அதையெல்லாம் நம்மளும் இங்கே கொண்டு வரணும், அது கல்வித்துறைக்கு நல்லது, மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் நல்லது அப்படின்றத இவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் பைபிளையும் ஒரு லிட்ரரி இன்டர்பிரிட்டேஷன் செய்யணும், இந்த ரிலிஜனை இந்த டாக்மேட்டிசம்லேருந்து ஃப்ரீ பண்ணணும், அதே மாதிரி ரிலிஜன்லேருந்து எத்திக்ஸையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்றது தான் இவருடைய கருத்து. இவரை ஒரு சிறந்த இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இவர் தான் முதல்ல இந்த ஆர்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசமும் கொண்டு வந்தது. அதே மாதிரி ரொம்பவும் மிடில் ஏஜஸ்ஸு, அந்த ரொமான்டிக்ஸ் பண்ண மாதிரி மிடில் ஏஜஸை அட்டாக் பண்ணாமல் அந்த கிளாசிசமை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கருத்து. இவரோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சொசைட்டி அண்ட் லிட்ரேச்சரை பற்றி ஒரு கிரிட்டிக்காகவே இவர் இருந்திருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியுது. இவரை பற்றி இன்னும் ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.